கலைஞர் கேட்டார், எல்லார் பேர்லயும் மாவட்டம் வச்சுட்டீங்களே, இந்த ராஜாஜி பேர்ல ஏன் மாவட்டம் வைக்கலன்னு கேட்டாரு. உடனே எம்ஜிஆர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் முடிஞ்ச ராஜாஜி பேர்ல சேலத்தை தலைநகராக கொண்டு மாவட்டம் வைக்கணும்னு நினைச்சிருந்தேன். வச்சா பாப்பான அடிமை பாப்பான வச்சுட்டேன்னு கலைஞர் சொல்லுவாருன்னு எனக்கு தெரியும். அதனால நான் பேசாம இருந்துட்டேன். கலைஞரே கேட்டுட்டாரு, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் முதலமைச்சர் ராஜாஜி பேர்ல சேலத்துல மாவட்டம் வச்சிருக்கிறத எம்ஜிஆர் சொன்னார். இப்படி எம்ஜிஆரோட அந்த நுணுக்கமான இதுகள், ஒரு சாதுன்னா பாவின்னா சாதுன்னு ஒரு அர்த்தம் உண்டுன்னு எம்ஜிஆர் சொல்லும்போது, பாவிங்கிற சொல்லும்போது இல்லைனா கடைசியில் பாவின்னா சாதுங்கிற ஒரு அர்த்தம் உண்டுங்கிறத எம்ஜிஆர் நிறுவனாரு. இப்படி எக்கச்சக்க இதுல எம்ஜிஆரோட அறிவு திறமைக்கு உதாரணங்கள் சொல்லிட்டே போகலாம். பொருளாதார அடிப்படைன்னு 80 மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி மக்கள் தொகை எம்ஜிஆர் சொன்னார். அதுல கலைஞர் ரொம்ப தெளிவாக அதை எம்ஜிஆர் இது பண்ணார். ஒரு பிசி கோயில்பேட்டில் பேசும்போது ஒரு நாடார் இன்ஜினியர் நாடா இருக்க மக இன்ஜினியர் கூட எம்ஜிஆர் எதிராக இருக்காரு, அந்த ஜாதி பேர்ல சொல்லி பிசி கம்யூனிட்டிகளை எம்ஜிஆர் எதிராக இருக்காங்க மாதிரி சொன்னார். அந்த தேர்தல் தோத்துட்டு எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, 31 50 ஆட்டை ஆக்கி விட்டுட்டார். பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர் தான் அதை முக்கியமாக முன்னெடுத்து செய்தாரு. 60 ஆட்டை ஆக்கினார், எம்ஜிஆர் 50 ஆட்டை ஆக்கிட்டார். அப்ப என்னாச்சு, எம்ஜிஆருக்கு ஏற்கனவே பொருளாதார அடிப்படைங்கிறது ஆதரிக்கக்கூடிய அப்பர் காஸ்ட்காரங்களும் ஓட்டு போட்டுட்டாங்க. இந்த 31 50 ஆக்கினாருன்னு ஓபிசி ஓட்டு போட்டுட்டாங்க. எம்ஜிஆருக்கு டபுள் கால்ஸ் ரைடிங் ரொம்ப தெளிவாயிட்டு ஆணைமுத்தும் பண்ருட்டி ராமச்சந்திரன் தான் அதை உயர்த்தி கொடுக்கணும் எம்ஜிஆர் சொன்னது. எம்ஜிஆர் தெளிவாக அதை உயர்த்தி கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, 80 மக்களவை தேர்தலில் நாராயணசாமி நாயுடு ஃபேக்டர் எம்ஜிஆர் ரொம்ப எதிராக இருந்தது. எம்ஜிஆர் கௌரவம் பார்க்காம வையம்பாளையத்துல போய் சட்டமன்ற தேர்தலுக்கு 3 முறை நாராயணசாமி நாயுடு பார்த்து நடுவில் வைக்க வச்சு அதை டைவர்ட் பண்ணி விட்டுட்டாரு. சோ இப்படி எம்ஜிஆருக்கு ராஜேந்திர நடவடிக்கை எல்லாம் நான் பார்த்து வைத்திருக்கேன். அவரை நேரில் பார்த்து இது பண்ணல. ஆக்சுவலா பேசிக்கலி ஒரு சிவாஜி ரசிகங்கிறதுனால அந்த சினிமா சென்ட்ரிக்கான ஒரு தேவையில்லாத ஒரு இது எனக்கு எம்ஜிஆர் மேல இருந்தது. பட் அரசியல் ரீதியாக அறிவுபூர்வமா பார்க்கும்போது அவர் தனிப்பட்ட முறையில் அவருடைய வளர் குணங்களை பார்க்கும்போது நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். அவரோட அரசியல் அறிவுங்கிறது நம்ம நேரிலே பார்த்து கலைஞரை விட அரசியல் ரீதியா அறிவு தரம் மிக்கவர் எம்ஜிஆர்ங்கிறது 100க்கு 100 உண்மை. அது 1000 உதாரணத்தை நானே சொல்ல முடியும். நீங்க அது ஒரு தனி சப்ஜெக்டா கூட பேச முடியும். இன்றைக்கு கமல்ஹாசன் அரசியல் அடி எடுத்து வச்சிட்டாரு. ஆனா கமல்ஹாசன் அரசியல் கொண்டு வரணும் அப்படின்னு எம்ஜிஆர் விருப்பப்பட்டாருன்னு செய்தி இருக்கு. கண்டிப்பா இருந்தது. எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா பெரிய நெருக்கடி கொடுத்தாரு. எம்ஜிஆர் வெரி ஷார்ப் வெயிட்டேஜ் பிரெயின் உள்ளவர். பிராமின் கம்யூனிட்டியோட வெயிட்டேஜ் எம்ஜிஆருக்கு தெரியும். பிராமின்ஸ் பெரிய வெயிட்டேஜ் உள்ள கம்யூனிட்டின்னு தெரியும். ஒப்பீனியன் கிரியேஷன்ல பெரிய ஆட்கள்னு தெரியும். இன்னைக்குள்ள கருத்து உருவாக்கத்துல பிராமின் ரோல் குறவு தான். மற்ற எல்லாருக்குமே ரோல் இருப்போம். இன்ஸ்டாகிராம் இதுன்னு எவ்ரிபடி எல்லா கையிலுமே இருக்கு. அன்னைக்குள்ள கருத்து உருவாக்கத்துல பிராமின்ஸ் ரோல் பெருசு. இன்னைக்கு பிராமின்ஸ் ரோல் இருக்கு. நான் பிராமின்ஸ் குறைச்சு மதிப்பிடல, பிராமின்ஸ் நான் மதிச்சு தான் கருத்துக்களை சொல்றேன். அன்னைக்கு பெரிய லெவல்ல இருந்த பிராமின்ஸோட அந்த கருத்துருவாக்க இது. அப்போ அந்த கட்டத்துக்குள்ள ஜெயலலிதா எம்ஜிஆர் செயல்பட முடியாத ஆயிட்டார், அப்படி ஆயிட்டார், இப்படி ஆயிட்டாருன்னு காங்கிரஸ் சேர்ந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் டாப்பிள் பண்ணக்கூடிய செல்ல மூவ் பண்றாரு. அப்போ கமலஹாசன் எம்ஜிஆர் நல்லா பிடிக்கும். பிளஸ் பிராமின் கம்யூனிட்டி சேர்ந்த ஒருத்தரை நீக்கிக்கிட்டு இன்னொரு பிராமின், அதுவும் சொந்த பலமுள்ள ஒரு பிராமினை வச்சா கரெக்டா இருக்கும்னு எம்ஜிஆர் கமலஹாசனை கொண்டு ஜெயலலிதாவை ஈஸ்ட் பண்றதுக்கு நினைச்சது 100க்கு 100 உண்மைதான். பட் கமலஹாசன் அன்னைக்கு ஏக் துஜுகலியா அது இதுன்னு ஹிந்தியில நம்பர் 1 ஆவாரா, என்ன வர ஏக் துஜுகலி அவருக்கு டான்ஸ் பெருசா இதாயிட்டு அங்கே ரெக்கார்ட் பிரேக் ஆயிட்டு பாலச்சந்தர் ரத்தியக்கனி லட்சுமிகாந்த் பேர்லால் அது பயங்கரமா போதுன்னு சொல்லும்போது அவர் அன்னைக்குள்ள அந்த காலகட்டத்துக்குள்ள அவர் ரொம்ப சனம் தெரிவிக்கம் அது ஆர்வம் காட்டல. கமலஹாசன் ஆர்வம் காட்டல. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு குடைச்சல்ல இருந்து ஜெயலலிதா அடிக்கணும்னா அது பிராமின் கம்யூனிட்டி எதிராக பெறக்கூடாது, கருத்துருவாக்கத்துல பலமான கம்யூனிட்டி. சோ கமலஹாசன் வச்சு அதை அடிச்சிட்டோம்னா அது நமக்கு பாதிக்காது. எம்ஜிஆர் கணக்கு போட்டது உண்மைதான். கமலஹாசன் ஆர்வம் காட்டல. எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சான்ஸ் தான். கூட ஒரு நாள் எம்ஜிஆர் உயிரோடு இருந்தா ஜெயலலிதா நிற்கிறாரு. அது அந்த மாதிரி எங்கேயோ போய் எம்ஜிஆரோட பெரிய புகழ் பெற்று 37 எம்பி ஜெயித்து பெரிய ஆளுமையை காட்டி மிகப்பெரிய பிரில்லியன்ட் எல்லாமே சாதிக்க வேண்டிய நிலைமையில அது ஆகிப்போச்சு. காரணம் அன்னைக்கு ஒரு சின்ன இதுல மிஸ் ஆனது, அதை காம்பன்சேட் பண்ணதுக்கு ஒரு கமலஹாசன் தேவைன்னு நினைச்சாரு. கமலஹாசனுக்கு இருக்க சினிமா மார்க்கெட்டை விட்டுட்டு எம்ஜிஆர் போறதுக்கு அன்னைக்கு விருப்பம் இல்ல. அது என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு கமலஹாசன் அதுல போகல. கமலஹாசனுக்குள்ள வாய்ப்பு எம்ஜிஆரால் கொடுக்கப்பட்டது. கமலஹாசன் அன்னைக்குள்ள இதுல போர்சி பண்ணல. அல்லது இன்னும் தாண்டி ஒரு மிக மிக பெரிய ஒரு கலைஞர் அந்த கலைத்துறையில சாதிக்க இந்த அளவு அரசியல் அவருக்கு தீவிர ஈடுபாடு இல்லைன்றது உண்மை. அவரும் சந்தர்ப்பம் சூழ்நிலை காரணமாக அரசியலுக்கு வந்தவர் தானே. ஜெயலலிதா கொடுத்த நெருக்கடி காரணமாக அரசியலுக்கு வந்தவர் தான் அவர். உண்மை. அது நெருக்கடியை போல்டான்னு பேஸ் பண்ணார். அதெல்லாம் வரலாறு. அது விசுவரம நெருக்கடியை போல்டான்னு பேஸ் பண்ணாரு. ஜெயலலிதாவே இறங்கி ராஜ்நாத் சிங் பாஜக தலைவர் கமலஹாசனுக்கு ஆதரவாக பேசணும். ஜெயலலிதாவே இறங்கி பிரஸ் மீட் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை.